இன்றைக்கி செகண்ட் யூனிட்டில் காம்பினேஷனல் சர்க்யூட் பார்க்கலாம். காம்பினேஷனல் சர்க்யூட்னால் என்னதுன்னா, when logic gates வந்து நம்ம connected together, ஒரு நாட் கேட்டும் நாட் கேட்டும் கனெக்ட் பண்ணி அதில் ஒரு அவுட்புட் வரும். அதுவே நாட்டோ எக்ஸ்ஆரோ இது ஆட் பண்ணும்போது ஒரு கேட் வரும். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புதுசான ஒரு லாஜிக் கேட்ஸ் வரும். ஸோ அதை தான் நம்ம காம்பினேஷனல் சர்க்யூட் சொல்லுவோம். காம்பினேஷனல் சர்க்யூட்டில் ஸ்டோரேஜ் எலிமெண்ட் கிடையாது. அதுவே சீக்வென்ஷியல் சர்க்யூட் போனோம்னா அதில் ஸ்டோரேஜ் எலிமெண்ட் இருக்குது. அதான் டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டுத்துக்குமே. இப்போ காம்பினேஷனல் சர்க்யூட் எடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு எத்தனை நம்மளுக்கு தெரியும், பைனரி ஆடர். பைனரி ஆடர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கம்ப்யூட்டருக்கு பைனரிஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த டைம் அதில் ஆட் பண்ணுறது அந்தமாரி இதுக்கு போகும்போது நம்ம பைனரி ஆடர் யூஸ் பண்ணுவோம். பைனரி ஆடரை 2 பீட்டாக நம்ம ஆட் பண்ணோன்னா அதை நம்ம ஆஃப் ஆடர் சொல்லுவோம். அதுவே 3 பீட்டை ஆட் பண்ணோன்னா அதை நம்ம ஃபுல் ஆடர் சொல்லுவோம். ஆடிங் 2 பிட்ஸ்னால் ஆஃப் ஆடர், ஆடிங் 3 பிட்ஸ்னால் ஃபுல் ஆடர். ஸோ நம்ம ஆஃப் ஆடரில் நம்ம என்ன சொன்னோம், ஆடிங் 2 பிட்ஸ் சொன்னோம். என்னென்னது வேரியபிள் ஏவோ பிஏ எடுத்துக்கலாம். ஸோ ஏ பி நம்மளுக்கு 2 பிட்டை ஆட் பண்ணும்போது என்னென்ன கிடைக்கும், கேரி கிடைக்கும், சம் கிடைக்கும். என்னென்ன பாசிபிள்ஸ் இருக்குது, இப்போ 2 பிட்ஸ்னால் மொத்தம் 4 பாசிபிள்ஸ் இருக்குது. என்னென்னது 0 0 0 1 1 0 1 1. ஸோ ஓகே, 0 0 ஆட் பண்ண வரும், சேம் கேரியும் 0 வரும், சம்மும் 0 வரும். 0 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் கேரி 0 வரும், சம் 1 வரும். 1 0 ஆட் பண்ணும்போது சேம் கேரி 0 வரும், சம் 1 வரும். 1 1 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், நார்மலாக 1 + 1 2 வரும். பட்டு நம்ம பைனரியில் நம்ம 2வை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், 8 4 2 1ல் 2 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், 0 0 0 1 0 தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ 1 0 ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதேமாரி தான் இங்கேயும் கேரி 1 வரும், சம்மு 0 வரும். ஸோ அதனால தான் இங்கே 1 இங்கே 0 வருது. ஓகேவா? ஸோ நம்ம ஆஃப் ஆர்டரோட லாஜிக் டேபிள்ஸ் வரைஞ்சாச்சு. இப்போது அதுக்கான எக்ஸ்பிரஷன் எழுதலாம். ஸோ எக்ஸ்பிரஷன் தெரியணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், கே மேப் வரையுமா. ஸோ ஃபஸ்ட்டு சம்முக்கான வேண்டிய கே மேப் வரையலாம். ஏ பி. ஸோ ஏ பார் ஏ, பி பார் பி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சம்முக்கான வேண்டிய கே மேப் வரையலாம். சம்னா அதுக்கு 0 0க்கு என்ன வரும், இது 0 1 0 1 வச்சுக்கோங்க. 0 0க்கு கே மேப் அது 0 தான். 0 1க்கு 1, 1 0க்கு 1, 1 1க்கு 0வா. ஸோ 1 1க்கு 0. ஸோ நம்ம கே மேப் வந்துச்சு. நம்ம இப்போது மேப்பிங் பண்ணோம். மேப்பிங் எப்படி பண்ணுவீங்க, இதில் 8 மேப்பிங் பாசிபிள் கிடையாது, 4 மேப்பிங்க்கும் பாசிபிள் கிடையாது. டேரெக்டாக 2 மேப்பிங் பாசிபிளா, இதுக்கு நெய்பர் 0 இருக்குது, இதுக்கும் 0 இருக்குது. அப்போ 2 மேப்பிங்க்கும் பாசிபிள் இல்லை. ஸ்ட்ரைட்டாக நம்ம 1 மேப்பிங் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நேராக என்ன இருக்குது, ஏ இருக்குது. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக மேலே பி பார் இருக்குது. ப்ளஸ் இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஏ பார், இதுக்கு மேலே பி. ஸோ சம்மோட கே மேப்போட பூலியன் எக்ஸ்பிரஷன் இதுதான். இப்போது கேரிக்கு பார்க்கலாம். ஏ பார் ஏ, பி பார் பி. என்ன வரும், 0 0க்கு 0, 0 1க்கு 0, 1 0க்கு 0, 1 1க்கு 1. ஸோ அப்போது ஒரே ஒரு நம்பர்னால 1 மேப்பிங் தான் பாசிபிள். ஸோ கேரியோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஏ, மேலே பி. ஸோ ஏபி. ஸோ நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது எப்படி லாஜிக் கேட்ஸ் வரையலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு என்னது, ஏ பி பார் ப்ளஸ் ஏ பார் பி. பார்க்கறதுக்கு இது எக்ஸ்ஆர் கேட் மாதிரி இருக்கா. ஆமாம், இது எக்ஸ்ஆர் கேட், இது AND கேட். ஸோ எக்ஸ்ஆர் கேட் எப்படி வரையும், இப்படி வரையுமா. எத்தனை இன்புட் வரும், 2 இன்புட் தான். ஸோ இது ஏ பி வரைஞ்சிடலாமா. இது AND கேட்டில். ஸோ ஏபி
ஸோ என்னது ஏபி வந்து டைரெக்டாக நம்ம எக்ஸார் கேட் வரைஞ்சதுனால நம்ம ஒரே கேட்டில் இது முடிஞ்சிச்சு. இது AND கேட்டில். ஸோ ஏவோ வரணும், இன்புட்டு பிஓ இன்புட் வரணும். ஸோ இதான் என்னதுன்னா ஆஃபரோட லாஜிக் கேட்ஸ். இது என்னது சம்மோட லாஜிக் கேட்ஸ், இது ANDோட லாஜிக் கேட்ஸ். இப்போ ஃபுல் ஆடர் பார்க்கலாம். ஃபுல் ஆடர்னால் என்னது ஆடிங் த 3 பிட்ஸ். ஸோ நம்ம 3 வேரியபிள்ஸ் இருக்கணும், A, B, C. ஸோ இதுலேயே சேம் கேரி வரும், சம் வரும். ஸோ 0 0 0 0 1 0 1 0 0 1 1 0 0. இப்போ 3 வேரியபிள்ஸ்னால் நம்மளுக்கு என்னென்ன வரும்? 0 to 7 எக்ஸ்பிரஷன் வருமா, 7 வேல்யூஸ் வருமா? அதான் 0 0 0னா நம்மளுக்கு 0. 0 0 1னா 8421 ஸ்டாண்டர்ட் படி இது 1, இது 2, இது 3, இது 4, 5, 6, 7. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபுல் ஆடரோட ட்ரூத் டேபிள் எழுதலாம். 0 0னா கேரியோ 0 வரும், சம்மோ 0 வரும். நெக்ஸ்ட் இது பார்க்கும்போது 0 0 1, அப்போ என்ன வரும்? கேரி 0, சம் 1. சேம் 0 1 1 0, 0 plus 1 1, 1 plus 0 same 1. So sum 1. 0 plus 1 1. So 1 plus 1 carry 1, sum 0. ஏன்னா 1 plus 1 is 2. So 2 எப்படி represent பண்ணுவோம்? 1 0 represent பண்ணுவோம். 1 plus 0 0, 1 plus 0 1, 1 plus 0 1 தான். Sorry எங்க 1. Next 1 plus 0 1. 1 plus 1 2. Next 1 plus 1 2. 2 எப்படி represent பண்ணுவோம்? 1 plus 1 1. So 1 plus 1 2. 2 plus 1 3. 3 எப்படி represent பண்ணுவோம்? 8421 ஸ்டாண்டர்டில் 3 எப்படி represent பண்ணுவோம்? இங்கே ரெண்டுமே 1 1 ப்ரெஸ் பண்ணுவோமா, 1 1 போடுவோமா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே 3 ரெப்ரசன்ட் பண்ணிட்டு கேரியோ 1, சம்மோ 1. ஸோ ஃபுல்லரோட ட்ரூத் டேபிள் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கே மேப்பை வரைஞ்சி பார்த்து அதோட எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சலாம். ஸோ இது 3 வேரியபிள்ஸ்னால நம்ம 8 பாக்ஸ் போடுறோம். ஸோ இது A பார் A, BC, இது A, BC, A1, BC, BC பார். எக்ஸ்பிரஷன் எழுதாச்சா? இப்போ அது வேல்யூஸ் எழுதலாம். 0 1 இங்கே இது எழுதிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். 0 1 3 2 4 5 7 6. இது 0க்கு 1க்கு 1, 2க்கு 1, 3க்கு 0, நெக்ஸ்ட்டு 4க்கு 1, 5க்கு 0, 6க்கு 0, 7க்கு 1. ஓகே, பூலியன் இப்போ வந்து கேமேப்போட டேபிளை வரைஞ்சாச்சு. இப்போ மேப்பிங் தான். பாசிபிள்ஸ் டூ மேப்பிங் பாசிபிளா? இல்லை. ஸோ அப்போ எல்லாமே 1 மேப்பிங் தான். ஸோ இது எல்லாம் சிங்கிள் மேப்பிங். இதுக்கான எக்ஸ்பிரஷன் எழுதலாமா? A B பார் C, B பார் C பார் ப்ளஸ் இதோட எக்ஸ்பிரஷனுக்கு A பார் B பார் C ப்ளஸ் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு A B C, இந்த எக்ஸ்பிரஷனுக்கு A பார் B C பார். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்? லாஜிக் கேட்ஸ் வரைய வேண்டியதுதான். எப்படி வரையலாம்? இதெல்லாம் என்னது? AND கேட், இது OR கேட். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுங்க? ஃபஸ்ட்டு AND கேட்டு, AND கேட்டா 3 இன்புட்ஸில். ஸோ 3 இன்புட்ஸ்க்கு டைரெக்டாக A B பார் C பார். சேம் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு A பார் B பார் C, A B C. என்னது? A பார் B C பார். ஸோ இந்த AND கேட்டை வந்து கனெக்ட் பண்ணுறது OR கேட்டா? ஸோ OR கேட்
ஒரு ஆர் கேட். தட்ஸ் ஆல். இது வந்து என்னது, நான் சம்க்கு டயக்ராம் வரைஞ்சேன் எக்ஸ்பிரஷன். சேம் தான் கேரிக்கு. கேரிக்கு வந்து கே மேப் வரைஞ்சிடலாமா? A B C A bar A என்னென்னத்துக்கு மட்டும் வருது, 3க்கு வந்து 1 வருதா, 3 என்னது இதா. நெக்ஸ்ட்டு இது என்னது 5 6 7 5 6 7. ஸோ மீதி எல்லாம் வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதில் 2 மேப்பிங் பாசிபிளா? ஆமாம் பாசிபிள். இது ஒரு 2 மேப்பிங், இது ஒரு 2 மேப்பிங், இது ஒரு 2 மேப்பிங். ஓகேங்களா? ஸோ இதுக்கான எக்ஸ்பிரஷன் நான் இங்கே எழுதுகிறேன். கேரியோட எக்ஸ்பிரஷன். இதுக்கு ஸ்ட்ரைட்டாக என்ன இருக்குது, ஏ இருக்குது. மேலே எது ஃபேஸ் பண்ணியிருக்கு, பி பார் சியோ பிசியோ. பி பாரும் பியோ கேன்சல் ஆகிடும், வெறும் சி ப்ளஸ் இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஏ. இதுக்கு மேலே என்ன இது ஃபேஸ் பண்ணியிருக்கு, பி சியும் பி பார் சி பாரும். ஸோ சியோ சி பாரும் கேன்சல் ஆகிடும், வெறும் பி மட்டும் வரும். ப்ளஸ் இதுக்கு ஸ்ட்ரைட்டாக என்ன இருக்குது, ஏ பாரும் கேன்சல் ஆகிடும், வெறும் பிசி தான். ஸோ கேரியோட எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சிச்சு. இதுக்கு டயக்ராம் சேம். அது வந்து என்னது, இதில் வந்து 2 இன்புட்ஸ் தான் வருது, 2 வேரியபிள்ஸ்னால வருதுங்க, 2 இன்புட்ஸ் தான். என்னென்ன எக்ஸ்பிரஷன், ஏசி ஏபி பிசி. ஏசி ஏபி பிசி. ஸோ மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுறது ஒரு ஆர் கேட். இது கேரியோட எக்ஸ்பிரஷன். தட்ஸ் ஆல். ஃபுல்லாக இதோட கேரிக்கும் சம்க்கும் நம்ம லாஜிக் கேட்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பைனரி சப்ராக்டர் பார்க்கலாம். தேங்க்யூ.